படிக்கப்படாத புத்தகத்தில் எழுதப்பட்ட மிகப்பெரிய கவிதை போல அத்துணை திறமைகளும் நிறைந்த நம் நாட்டு இளைஞர்கள் வாய்ப்பில்லாததாலும் வாழ வழி இல்லாததாலும் திசை மாறி செல்ல காரணமாயிருக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று லஞ்சம், கையூட்டு. அப்பா அப்பா இங்க பாருங்க, இதோ இருக்கேன். இருங்க இருங்க, நான் வரேன். அங்கே இருப்பா, நான் வரேன். சரிப்பா, பார்த்து இருப்பா, நானே வரேன். பார்த்துப்பா. அங்கே நான் வரேன். அப்பா என்னப்பா செய்தி? பா இன்னைக்கு எனக்கு கடைசி எக்ஸாம்ப்பா. சரிப்பா, நல்லபடியாக எக்ஸாம் எடுத்தாரு. நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நல்லா இருப்பா. இந்த நீர் நிலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் இந்த வேவாத வெயிலில் நானும் உங்கள் அம்மாவும் என்ன பாடுபட்டு உன்னை 12வது வரைக்கும் படிக்க வச்சுட்டப்பா. நீ நம்ம ஊருகார மத்தியில் சாதி ஜன மத்தியில் ஒரு பெரிய ஆளாகி ஒரு இன்ஜினியர் அளவுக்கு வரணுங்கிறதப்பா என்னோட கனவு. என் வாயை கட்டி வயிற்ற கட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்கள் அம்மாவும் உன்னை இந்த அளவுக்கு ஒரு ஆளாக ஆக்கிடுவேன்ப்பா. நீ போகிற இடத்துல நல்லா புத்திமதியாக உழைச்சி நீ ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறதப்பா என்னோட நல்ல ஆசை. நீ கண்டிப்பாக மேலே வரணும்ப்பா, அதாப்பா எங்களோட எண்ணம். பார்த்து நல்லா வைப்பா. கவலைப்படாதீங்கப்பா, நான் நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய இன்ஜினியராக ஆகிட்டாட்டுவோம்ப்பா. நல்லா படித்து நல்லா எழுதுப்பா. சரிங்கப்பா, கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கப்பா. நீ நல்லா வரணும்ப்பா மேலே. கண்டிப்பாக பார்த்து போயிட்டு வாப்பா. வெயில் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் பார்த்து போப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. காசுலாம் இருக்காப்பா? இருக்குப்பா, காசு இருக்கா? அம்மா கொடுத்தாங்களா? சரிப்பா, வாப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. நீயும் பார்த்து வேலை செய்ய. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிப்பா, நீ போயிட்டு வாப்பா. பார்த்து வாப்பா. ஏன்ப்பா என்னப்பாச்சு? ஏன்ப்பா பதட்டத்தோட வர? என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயே நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் மார்க்கு. அப்பா, எங்கள் ஸ்கூலில் மட்டும் இல்லைப்பா, நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் மார்க்கு. சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. 84 மார்க் எடுத்துருக்கேன்ப்பா. அப்போட பட்ட வெயிலில் பட்ட பாட்டுக்கு நல்லா மார்க் எடுத்துருக்கப்பா. கண்டிப்பாக நல்லா மார்க் எடுத்துருப்பா. சண்முகா சண்முகா என்னையா சண்முகா, என் பையன் என் பையன் 12வது பாஸ் ஆகிட்டாப்பா. சந்தோஷம். மாவட்டத்திலே பெரிய அளவில் பாஸ் ஆகிருக்காப்பா. 12வது நிறைய மார்க் எடுத்திருக்கான். அதோட இருக்குப்பா. வேற ஏதாவது மேலே ஏதாவது இன்ஜினியருப்பா. அதான்ப்பா, அந்த படிப்பை உன்னை படிக்க வைக்கணும். நம்ம காப்பாற்றிட்டான். நானும் வட்ட கஷ்டத்துக்கு இப்போ மேலே வந்துடுவான். அதான்ப்பா என்ன பண்ணுறது தெரியல. இது அடுத்து என்ன படிக்கலாம்ப்பா? இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட பையன் நான் எப்படியோ வாயை கட்டி வயிற்ற கட்டி எப்படியோ படிக்க வச்சிட்டேன். நிலத்தை அடமானம் வச்சு. சரிப்பா, நல்லா படிப்பா. நீனு படிச்சு நல்லா முன்னேறு. நல்லதுவா. ஒன்றும் பயப்படாத. அப்பா உன்னை எப்படியாவது தலையை அடமானம் வச்சா அவனை படிக்க வச்சிடல. நீ எதுவும் பயப்படாத. சென்னை போன கவுன்சிலிங்க்கு என்னாச்சு? ஆமாப்பா, போனேன். சீட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்குக்கெல்லாம் சீட்டு கிடச்சிரும். சரி, வருஷத்துக்கு 40,000 ரூபா ஆகுது. பரவாயில்லையப்பா. அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. அது இல்லாமல் 1,00,000 ரூபா கேட்குறாங்க. டொனேஷன் மாதிரி எதாவது கேட்குறாங்கப்பா. இப்போ எல்லா இடத்துலையும் டொனேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, எல்லாம் கேட்குறாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. நிலம் அதான் நிலத்தை அடமானம் வச்சிருக்கேன். அந்த நிலத்தை அப்படியே வித்துற வேண்டியதான் போல இருக்கு. என்னையா நீனு சோறு போடுற நிலத்தை போயிட்டு விற்கணும் அப்படிங்கிற நீனு? வேற என்னப்பா பண்றது? நல்ல மார்க் எடுத்திருக்காங்க என் பிள்ளை. இந்த சமுதாயத்துல நல்ல பெரிய ஆளாகும் தான் நான் ஆசைப்பட்டேன். அதையே விற்கிற? சீட்டும் கிடைச்சிட்டு, ஆனா அவன் மேலே வரதுக்கு இந்த டொனேஷன் தான் ஒரு இறஞ்சலா இருக்குன்னா நான் என்னதான் பண்றது? வாயை கட்டி வயிற்ற கட்டி படிக்க வச்சுட்டேன். என் பிள்ளைய நான் தலையை அடமானம் வச்சாவது நான் அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவேன்ப்பா. அந்த படிப்பை படிக்க வச்சிருவேன்ப்பா. நான் வேற என்னதான்ப்பா பண்றது? பணம் தான் பத்தாம இருக்குப்பா.
வித்து 40,000 ரூபா. ஆனா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா டொனேஷன் கேக்குறாங்கப்பா. அதான் என்ன பண்றேன்னு தெரியல. 4 வருஷம் 4 லட்சம் ஆகுமா பாப்பனாக்கா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு? அதான் நிலத்தை அடமானம் வச்சிருக்கேன், அதை வித்துலான்னு இருக்கேன் சண்முகம். நிலத்தை அடம் விற்கிறியா நீ? என்ன நீனு என்னப்பா பண்றது? கூட காசு அவ்வளவு தேராதேயா? பரவாயில்லப்பா, நான் வாழ்ற வீடு இருக்கு, அது வித்தாவது என் பையனோட படிப்பை நான் இது பண்ணுப்பா. அவன் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்ப்பா. ஏன்பா வாழ்ற வீட்டை எதுக்கு வித்துக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் கிடையாதுப்பா. என் தலையை அடமானம் வச்சாவது என் பிள்ளை இன்ஜினியர் படிக்க வச்சு அவனை நான் அந்த ஊர் உலகத்தை நான் வெளில காட்டுவேன்ப்பா. நான் கண்டிப்பா செய்வேன்ப்பா. நீ வாப்பா. அப்பா 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 அண்ணா திரு அப்பா பாப்பா சரிங்களாப்பா? இருக்குப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. படிப்பெல்லாம் முடிஞ்சதாப்பா? படிப்பெல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சிச்சு. சரிப்பா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் எப்படி +2ல் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்தேன். பரவாயில்லப்பா. அதே மாதிரி எங்கள் காலேஜ்லேயும் அப்படியாப்பா? நான் தான்ப்பா ஃபஸ்ட் மார்க். ரொம்ப சந்தோஷப்பா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாது. இனிமேல் என் கஷ்டம்லாம் தீர்ந்துருப்பா. இந்த வேவாத வெயிலில் நான் வேலை செய்யணும் எனக்கு அவசியம் இல்லைப்பா. நீ நல்லா சம்பாரிச்சு இந்த ஊரில் நீ பெரிய ஆளாக வரணும்ப்பா. அதாப்பா என் ஆசையும் உங்கள் அம்மா ஆசையும். அது நீ சாதிப்பா. நீ போய் வேலைக்கு போயிட்டு வாப்பா. சந்தோஷமா இருப்பா. எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. நான் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு சரிப்பா. வாப்பா வீட்டுக்கு போகலாம்ப்பா. Yes, come in. 2 minutes. Why? Please, down. Ramesh. Sir. Okay. சர்டிஃபிகேட், உங்களோட மார்க்ஸு எல்லாமே வந்து உங்களோட
இதான் காமிக்குது, திறமையை காமிக்குது. தேங்க்யூ சார். 10th நல்ல மார்க்கு, 12th நல்ல மார்க்கு, இன்ஜினியரிங் டிஸ்டிங்ஷன் வாங்கிருக்கீங்க. ஓகே, வெரி குட். உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கொடுக்கறதுக்கு சம்பந்தமான கேள்விகள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது இதை பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் எடுத்துருக்க மார்க்கை பார்க்கும்போது தெரியுது. ஓகே, இப்போ நான் உங்களை வந்து கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராக செலக்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எந்த கேள்வியும் கேட்காம. ஸோ ஏன்னா அந்த கேள்வி கேட்க வேண்டாங்கிறது இதை உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க. ஓகே, சிறப்பாக இருக்குது. உங்களை நான் சூப்பர்வைசரை செலக்ட் பண்ணுறேன். ஒரு மந்த்து உங்களுக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு உங்களுடைய சேலரி 40,000 ரூபா. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். என்னை படிக்க வச்சு என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கஷ்டமெல்லாம் தீரணும் எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன கண்டிப்பாக இந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்து நல்லபடியாக அந்த கம்பெனி ஒரு நல்ல நினைச்சு கொண்டு வரணும் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, சரி சரி, ஒரு ஓகே. இப்போ வந்து நீங்கள் செலக்டட் ஆகிட்டீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். உங்களோட இதுக்கு எல்லாமே எதாச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டி இது மட்டும் பண்ணிவிடுங்க. ஒரு 10 lakhs, ஒரு 10 லட்ச ரூபா பணம் மட்டும் என்கிட்ட கட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? 10 லட்ச ரூபா எது சார்? 10 லட்சம் நான் நல்லா படிச்சிருக்கேன், பயிற்சி பெற்றிருக்கேன். அப்புறம் சார் 10 லட்ச ரூபா எனக்கு பணம் தரணும். அப்போனா இங்கே எல்லாம் நான் படித்த படிப்புக்கெல்லாம் வேலை கிடையாது, பணத்துக்கு மட்டும்தான் இங்கெல்லாம் வேலையா சார்? என்ன கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா சார், அதாவது இது கொடுக்கறதுக்கு யார் பணம் ரெடியாக அவங்களை கொடுக்கறதுக்கு இருக்காங்களோ அவங்கள்ட்ட நான் அந்த வேலையை கொடுத்துருவேன். நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்து ஓகேங்களா? செக்யூரிட்டி பா 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 ஏறா சார், என்னாச்சு? ஏன்ப்பா என்னப்பாச்சு? ஏன்ப்பா சுகமாக இருக்கா? வேலை கிடைக்கலப்பா. ஏன்ப்பா என்னாச்சு? கிடைக்கலப்பா. நீ அசிங்கப்படுத்தி என் வேலையும் அசிங்கப்படுத்தி அந்த கம்பெனி விட்டு வெளில தள்ளிட்டாங்கப்பா. என்னப்பா சொல்கிறா? ஏன்ப்பா? எனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னா 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்கப்பா. 10 லட்சமா? அப்பா 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 ஊருண்டா அப்பா 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 எந்திரிங்களா? என்ன பாச்சு? 10 லட்சத்துக்கு நம்ம எங்கப்பா போகிறது? உன்னை படிக்க வைக்கவா படாத பாடுபட்டனப்பா. 10 லட்சத்துக்கு நம்ம ஏழை, நம்ம எங்கப்பா போகிறது? நிலத்த அடமானம் வச்சு, வீட்டு அடமானம் வச்சு நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணுன்னு நான் உன்னை படிக்க வச்சேனே. 10 லட்சம் 20 லட்சம் நான் வேறு எங்கப்பா போகிறது? இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நான் என்னப்பா பண்ணுறது? நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நீ பயப்படாத. வேறு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் நான் உன்னை எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவே உன்னை நான் வேலைக்கு அனுப்பிடுறேன்ப்பா. நீ அழக்கூடாது தம்பி, நீ அழக்கூடாது. அழக்கூடாதுப்பா. அப்படியே நீ அழக்கூடாது. அதில் அப்பா இருக்கும்போது நீ அழக்கூடாது. எந்திரி, அப்பா இருக்கிறக்கா. அப்படி படித்த படிப்புலாம் வீணா போயிடாது இப்போ இந்த உலகத்தில். ஆண்டவர் இருக்கான். நம்பிக்கை வைப்பா, அழுவாது. பார்த்துக்கலாம், வா. அப்பா நான் இருக்கேன், அப்பா நான் இருக்கேன்டி. விட்ற உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சேன். நீரை விற்று நிலத்தை விற்று உங்கள் அம்மா நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன். மறுபடியும் நீ இந்த வேலைக்கு வரத்துக்காப்பா உன்னை நான் படிக்க வச்சேன். கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா சரியாக போயிடுச்சு. இது மட்டும் நான்ப்பா விவசாயம் நான் சும்மாவா? நமக்கு சோறு போட்டது விவசாயம் தானேப்பா. நான்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னதாப்பா இந்த வேவாத வெயிலில் உன்னை படிக்க வச்சு நீனும் பெரிய ஆள் ஆகணும், நம்ம ஊருக்கார மத்தியில் ஒரு பெரிய ஆளாக வந்தானப்பா செஞ்சேன். என்னமாரி நீனும் இந்த வேவாத வெயிலில் கஷ்டப்படுறதுக்காயா உன்னை நான் படிக்க வச்சேன். பரவாயில்லப்பா, கவலைப்படாதீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவன் டொனேஷன் கேட்பானாலும், எந்த கம்பெனி போனாலும் டொனேஷன், எந்த ஸ்கூலுக்கு போனாலும் டொனேஷன். எனக்கு ஆறலப்பா, என் மனசு ஆறலப்பா. அழுவாதீங்கப்பா, என் மனசு ஆறலப்பா. நானும் அழுவேன். சரி பாதுப்பா, கவலைப்படாதீங்கப்பா. நம்ம தலையெழுத்தாப்பா செய்யுப்பா. என்னதான்ப்பா பண்ணுறது?
நம்ம ஏழையாக பிறந்துட்டோமே, பணக்காரனா பிறக்கலையே. என்னதாப்பா பண்ணுறது? இன்னும் நம்ம ரத்தத்தை எப்படியெல்லாம் உரியணுமோ உரியட்டும்பா. தண்ணி வைக்கணும்னு சொன்னார், இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அப்பா 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 என்ன பாருப்பா, அப்பா என்ன பாருப்பா, ஐயோ அப்பா என்ன பாருப்பா, பாருப்பா அப்பா, என்னை விட்டு போயிடாதப்பா அப்பா, அப்பா 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 பாருப்பா, அப்பா பாருப்பா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னா நீயும் போயிட்டியப்பா, இனிமேல் எனக்கு யாருப்பா இருக்கா, அப்பா பாருப்பா, அப்பா பாருப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, பாருப்பா. நாம் குழந்தையாக பிறக்கும் மருத்துவமனையில் இருந்து இறந்து செல்லும் சுடுகாடு வரை இந்த லஞ்சம். இணைந்த நிலையில் இந்தியா. இப்படியே சென்றால் நிலை என்ன?